லேர்னிங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இன்னைக்கு ஒரு லேர்னிங் வீடியோ பார்க்கலாம். கேண்டில் 6 பேட்டர்ன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நார்மலாக ஒரு கேண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கும். மேலே ஒரு விக்கு, கீழே ஒரு விக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைப்பில் என்ன எப்படி வேணாலும் இருக்கலாம் கேண்டில்ஸ். ஸோ இந்த இன்சைட் கேண்டில் அப்படின்றத பற்றி அன்றைக்கி நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது இன்சைட் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். இப்போது இதோட ஹை, அப்புறம் இதோட லோ, இதுக்கு நடுவில் மேபி அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆனால் இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். மேபி அது என்ன ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம். ரெட்டாக இருக்கலாம், க்ரீனில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கும். மேபி அடுத்த ஒரு டோஜி மாதிரி இப்படி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கலாம். அம்மா இப்படி இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்த கேண்டில் இப்படி ஒரு பெருசாக மறுபடியும் ஒரு பெருசு இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும். கேண்டில் எப்படி வேணாலும் ஃபார்ம் ஆயிருக்கலாம். ஆனால் இந்த ரேஞ்ச், இந்த சப்போர்ட், இந்த ரெசிஸ்டன்ஸ் இதுக்குள்ளே இருக்க வர இது ஒரு இன்சைட் கேண்டில்பாங்க. எப்போ இந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளேருந்து ஒரு வேளை சப்போர்ட்டை இப்படி இங்கேருந்து பிரேக் ஆகி இங்கே ரீடெஸ்ட் ஆகி இப்படி கீழே போச்சுன்னா இந்த இடத்துல எல்லோரும் ஒரு என்ட்ரி வைப்பாங்க ஒரு டவுன் சைடுக்கு. ஒரு வேளை இது மேலே பிரேக் ஆகுது அப்படின்னா, இப்போ இங்கேருந்து இப்படி பிரேக் ஆகி இங்கே சப்போர்ட் எடுத்து இப்படி மேலே போச்சு அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் ஆகும்போது இங்கே ஒரு என்ட்ரி வைப்பாங்க. இது ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படிம்பாங்க. இது ஒரு தியரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. பட் ஆனால் இது நிறைய டைம் ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நிறைய டைம் இது ஒர்க் ஆகாது. ஃபெயிலியரில் போய் நிற்கும். ஸ்டாப் லாஸ் கவுண்ட் ஆயிரும், இல்லைனா அதுவே ஒரு ஃபேக் கேண்டில் மாதிரி ஆயிடும். இப்போ நம்ம ஸ்ட்ராட்டஜி படி இந்த இன்சைட் கேண்டிலை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இதை வச்சு நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலாம்னு ஒரு என்ட்ரி தரேன். இப்போ இன்சைட் கேண்டில் இப்படி ஃபார்ம் ஆகணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இந்த ப்ராப்பராகவே இந்த கேண்டிலை எப்படி ஃபார்ம் பண்ணுவாங்க, இது எப்படி நடக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இப்போ மேபி எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு கேண்டில் இருக்குன்னு வைங்களேன். சும்மா ஏதாவது ஒரு பெரிய ஒரு விக் விட்டுருக்கு, அப்புறம் ஒரு சின்னதாக ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அது பக்கத்துலவே இப்படி மறுபடியும் ஒரு கேண்டில் சம்மந்தமே இல்லாமல் இப்படி ஃபார்ம் ஆயிருக்குது. இது ஒரு டோஜி மாதிரி இப்படி இருக்குது. மேபி இது என்ன கலராக இருக்கலாம், மேபி ரெட்டாக இருக்கலாம், மேபி க்ரீனாக இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேண்டில் மேபி ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். இதுக்கு கீழே ஃபார்ம் ஆகி இப்படி ஒரு விக் விட்டுருக்கும். ஸோ இது என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இங்கே ஒரு சின்னதாக ஒரு ட்ராகன் ஃப்ளை டோஜி மாதிரி ஒன்று பெருசாக இப்படி விட்டுருணும். எதுக்குன்னே தெரியாது. ஒரு மாதிரி மார்க்கெட் வாலடைல் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம பார்ப்போம் அப்படின்னா, இங்கேருந்து இந்த ஹையை மார்க் பண்ணிடுங்க. நல்லா இந்த ஹை, அது மாதிரி இங்கே இந்த கேண்டிலோட இந்த ஹை மார்க் பண்ணிடுங்க. இந்த ஹையை மார்க் பண்ணிடுங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணிடுங்க. ஸோ இது இப்படி நடந்திருக்கு. அந்த காலம் இப்படி எடுத்து இது ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிடுங்க. உங்களுக்கு இதில் ஒரு டூல் இருக்கும் வழக்கமாகவே. இப்படி ஒரு பாக்ஸ் ட்ரா பண்ணுற மாதிரி ஒரு டூல் கண்டிப்பாக தான் இருக்கும். ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இந்த கேண்டிலோட பாடி எங்கே இருக்கும் பாருங்கள். ஸ்டார்டிங் பாடி, கேண்டிலோட ஸ்டார்டிங் பாடி இங்கே இருக்குதா, இந்த கேண்டிலோட எண்டிங் பாடி, இந்த 4 கேண்டிலோட எண்டிங் பாடி இங்கே இருக்குதா. ஸோ இதில் லைன் போடுங்க. ஸோ இந்த 4ஐயும் கம்பைன் பண்ணி இங்கே ஒரு இது போடுங்க. இந்த 4ஐயும் கம்பைன் பண்ணி இங்கே ஒரு இது போடுங்க. 4 பாடியும் கம்பைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்குது. ஸோ இங்கே இதுக்கு மேலே எனக்கு ஒரு விக் இருக்கா, அந்த விக்கை இங்கே போடுங்க. அப்புறம் இங்கே உங்களுக்கு ஒரு விக்கு கீழே விட்டுருக்கு. இது மாதிரி பெரிய விக் இருக்குது, இங்கே ஒரு சின்ன விக். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா ஒரு பெரிய விக் கிடைக்குமா. இது எப்படி கீழே போடுங்க. இது ஒரு ஃபார்மேஷனாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டில் இந்த மாதிரி இருக்கும். ஒரு மார்க்கெட்டில் கேண்டில் இந்த மாதிரி இருக்கும், பெருசாக விக் விட்டு இந்த மாதிரி இருக்கும். இதுதான் இன்சைட் கேண்டில். 4 கேண்டில் 5 கேண்டில் கம்பைன் பண்ணி பார்க்குறது தான் இன்சைட் கேண்டில். இது மேபி ரெட்டாக இருக்கும், இல்லைனா க்ரீனாக இருக்கும். இது எங்கே ஃபார்ம் ஆகும், இது எப்படி ஃபார்ம் ஆகும், இது ஃபார்ம் ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். மெஜாரிட்டி ஆஃப் த கமெண்ட்ஸ் வந்து பார்ட் 2 வந்துச்சுன்னா நீங்கள் பார்ட் 2 வீடியோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்ட்டு நான் பார்ட் 2 வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், இன்றைக்கி ஒரு சின்ன லேர்னிங் வீடியோ என்னால் கொடுக்க முடிஞ்சது. நாளைக்கு இன்னும்